ஒளி நாடாவிலே பதிந்து கொண்டிருக்கின்ற அழகான ஒளி ஒளி பதிவிலே உயர்ந்து ஓங்கி இந்த நாடெங்கும் ஒலித்து கொண்டிருக்கின்ற லட்சுமி ஆடியோஸ் சரி அண்ட் வீடியோஸ் கெட்டதுக்கு அடிப்பாங்க. அப்ப எப்பவும் உறங்கிட்டா என்ன ஆகும்? அதனால அந்த மருத்துவ மங்கையானவள் ஆசைக்கு ஆறுதல் தேர்தல் சொல்லி மருத்துவமானவள் ஆசி சுந்தராட்சி பக்கத்திலே உட்கார்ந்துகிட்டு இருக்கா. அந்த ஆச்சியான சுந்தராவே நாலு நல்ல மாதமாச்சு நேதஞ்சு முன்பா அஞ்சாவது மாத்தையில அங்கோமெல்லாம் தங்க நீரும் ஆறு நல்ல மாதமாச்சு மாதமாச்சு அறவயறு பூரணமா ஆசிக்கு அறவயறு பூரணமா அழு நல்ல மாதமாச்சு எப்பிளை பூ வந்திடுமா எட்டாவது மாத்தையில திட்டு முட்டோடைக்குதன்பாள் 9 மாதமாச்சு ஆச்சியா சுந்தராவே அவ ஓல ஓல தொடலா போடே போடே ஆசி ஓல ஓல ஆசிக்கு 10 நல்ல மாதமாச்சு 13 கப்போமானா மருத்துவமோ துணை இருக்க. ஒரு நாள் இரவுல ஆசிக்கு 10 மாதம் பதிபூரண கற்பம். கற்பமான நேரத்தில் அந்த பதிபூரண கற்பத்துல மழைக்கும் சூழுக்கும் கணக்கில்னு சொல்லுவாங்க சொல்லுவார்கள். ஆச்சி படுத்தா படுக்கல பா போட்டா தூக்க வரல வரவில்லை. மருத்துவமும் ஆட்சிக்கு துணை புரிந்த போது அடிதொடிய வயருளைந்து இடுப்பறிந்தாள் ஆட்சி குறுக்கறிந்தாள் மருத்துவமும் கை கொடுக்க அடிதொடியா வயருளைந்து சுந்தராவு கற்பத்தில 2 பெண் குழந்தை வந்து ஆஜைக்கு வயருளைந்து ஆஜைக்கு பெண் குழந்தை வந்து பிறந்த போது கொலவு போட்டாளா? கிடையாது. கொப்புல இருத்தாளா? கிடையாது. பிள்ளைய குளிப்பாட்டினாளா? கிடையாது. மாவு கொடிகளையில கொப்புல இருக்கல குளிப்பாட்டல சேனை போட்டல எதுவும் இல்லை. பிள்ளைக்கு ராத்திரில பிறகு பாருங்க. ராத்திரில யாருக்கும் தெரியாத அளவுல இரவோட இறையவாக ஆசி சூழல ஒரே சொல்ல அவளுக்கு 2 புள்ள. 2 பெண் குழந்தை பிறந்த போது 2 பெண் குழந்தை பிறந்த போது மறுத்து வச்சு இரவோட இரவாக என்ன செய்தாள் ஐயா? அந்த பிறந்த கோலத்தோட ஒரு பழைய துணியில சுத்துனா ஏ ஆச்சியான சுந்தராவே குழந்தை அந்த பிறந்ததோரு மயக்கத்தில் படுத்திருந்தா படுத்திருக்கும் நேரத்திலே மருத்துவ பெண்கொடியா மதள 2 தூக்குவாளா. அந்த மதளை 2 தூக்குவாளா. அந்த மங்கையாவா ஓடிவாரா. அந்த மங்கையாவா ஓடிவாரா. சாமி விக்ரம சிங்கப்பூரும் அந்த அக்ரோரும் தன்னை விட்டு ஆலடியூர் யார்மாபுரம் ஆவாரங்காட்டுக்குள்ள அழகு குழந்தை 2 கொண்டு வாரா.
ஐயனே ஆவரங்காட்டுக்குள்ள அழகு குழந்தை ரெண்டு அந்த அவரம் மூடதிலே கரையாம்புற்று அடிவாரத்தில் ஆலமர நிழலாதியிலே குழந்தை ரெண்டு போடுவாளா அந்த குழந்தை ரெண்டு இந்த மருத்துவமும் ஓடிவாரா குழந்தை ரெண்டு போடுவாளா எந்த மருத்துவமும் ஓடிவாரா அந்த அவரங்கடை வேண்டு மருத்துவ பெண்கொடி எங்கே வரலாம் விக்கலிங்க சிங்கப்பூரம் அக்ரோரம் தன்னதற்கு அரமனை தன்னதற்கு அரண்மனை அவ அவசரமா ஓடிவார யாச்சி பயப்படாதங்க ஏட்டி ஏ மருத்துவம் நீ பிள்ளைய தூக்கிட்டு போகும்போது யாராவது உன்னை பார்த்தாங்களா அந்த கவலையே உங்களுக்கு வேண்டாம் ஒரு காக்கா குருவி களவுக்கு கூட தெரியாது நான் இரவோட இரவாக ஆவரங்காட்டுக்குள்ள ஆவரம் மூட்டுக்கு அடியில முக்காடு விட்டுட்டு போனியா மூத்த பாத்திரக்கூடாதுன்னா அதனால நான் முக்காடு போட்டுக்கிட்டு வந்தேன் போட போகும்போது என்னை யாரும் பார்க்கல போட்டுட்டு வரையிலும் என்னை யாரும் பார்க்கல அந்த கவலை உங்களுக்கு வேண்டாமாச்சு அப்படின்னு சொன்னா சரி மருத்துவம் அப்படின்னு சுந்தராட்சியும் மருத்துவம் ரமணையில இருக்கிறார்கள் இந்த குழந்தை ரெண்டையும் காட்டுக்குள்ள போட்டாங்களே அந்த பிள்ளைகளை யாரு பார்க்க ஆவரம் காட்டுக்குள்ளே ஆவரம் போட்டு அடியிலே கரையாம்புற்று அடிவாரத்திலே கை குழந்தை ரெண்டும் படுத்திருக்கு அந்த இரண்டு பிள்ளைகளை வனச்சிவங்களெல்லாம் பாதுகாத்து வருகிறது அங்க மடுக மெல்ல நெருங்கிடுமா மதளையத்தம் காத்திடுமா ஈனாத மண்ணூன்று இரண்டு பிள்ளைகளை காத்திடுமா மடுவ மெல்ல நெருங்கிடுமா மதளைக்கு அமர்தமாத கொடுத்துடுமா 5 தலை சின்னாகும் அந்த 5 தலை அங்க அழகுடனே காத்திடுமா ஐந்து தலை சின்னாகும் பிள்ளையா அழகுடனே சுவாமி அப்படியே இருக்கும் போதே என்ன காரணங்கள் ஆளெடுயூர் யாருமா போறோம் அளவச்சே நல்லூரில் பகடை குளம் பிறந்தவனா சாதியில குறைந்தாலும் தான தருமத்தில் நிறைந்தவன் தான் குலத்தில் அவன் குறைந்தாலும் பகட குணத்தில் அவன் பெரியவன் தான் வாழ பகடை என்றும் வள்ளி என்ற பகடச்சியா ஆளடையோர் யார் மாபுரம் அளவச்சன் கோட்டையிலே வாழ்ந்துவார் ஆளடையோர் யார் மாபுரம் ஆலடையோர் எருமாபுரம் அளவச்சநல்லூர் கோட்டையிலே வாழ பகடை மன்னன் வள்ளி என்ற பகடச்சியாளும் 2 பேர்களும் மன்னவனும் தேவியும் 2 பேர்களும் இன்பமாகவே வாழ்ந்து வருகிறார்கள். வாழ்ந்து வருகின்ற நாளில் வாழ்ந்து வரக்கூடிய நாளையிலே என்ன நடக்கின்றது? அவளுக்கு எல்லா செல்வ வளங்களுமே நிறைந்திருக்கின்றது. நிறைந்த போதிலும் செல்வங்கள் எல்லாம் நிறைந்திருந்த போதும் அந்த செல்வத்தை ஆள்வதற்கு அவங்களுக்கு குழந்தைதான் கிடையாது. மதலை இல்லை.
மதலை இல்லாத மனச்சோர்வடைந்து ஆமா ஏகபோகமான சொத்துக்கள் இருந்தாலும் இருந்த போதிலும் 2 பேரும் தந்தொழில் பார்க்கலாம் தரையிளவு பஞ்சம் மஞ்சம் குல தொழில பார்க்கலன்னா நம்ம குலத்துக்கே மோசம். மோசம். அவங்களுக்கு என்ன தொழில்? தந்தொழில். என்ன தொழில்? ஆபரம் பட்டை வெட்டி ஆமா சந்தையில போய் தோல் வாங்கிட்டு வந்து அகடறுத்து அழுக வைத்து அகடறுத்து சுகடு தைத்து ஆமா சந்தை கடையிலே கொண்டு செருப்பை வியாபாரம் செய்வது அவங்களுடைய வேலை. அந்த காலத்துல காணி காட்சி வீட்டுக்கு இருப்பாங்களாம். பெரிய பெரிய பண்ணையார் வாழ் தான் காலில் மிதியடி செருப்பு போடுவாங்களாம். நம்மளை மாதிரி ஏழை எளியவர்கள் செருப்பு போட முடியாது. இப்போ ஒரு ஊருக்கு 10 செருப்பு கடை இருக்கு. செருப்பு ரூபாய்க்கு தக்கனெல்லாம் இருக்கு. வலு 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 துட்டு கொடுத்து வாங்காம எப்படி வாங்குவேன்? அந்த காலத்துல பாருங்க செருப்பு வந்து எல்லாரும் போட மாட்டாங்க. காணி காட்சியா பகடை குலத்துல பிறந்தவங்க பெரிய பணக்காரங்களுக்கு தான் மிதியடிச்சு தச்சு கொடுப்பாங்க. அவங்க தான் செருப்பு போடுவாங்க. அவங்க போட்டு மிதிச்சு கழிச்சத அவங்க வீட்டுல வேலை பார்க்கவங்களுக்கு கொடுப்பாங்க. அந்த மிதியடியை காடு கரைக்கு போனா போட்டு கப்பாங்க. அந்த செருப்பு தேயவும் 2-3 வருஷம் ஆயிரும். ஆமா மேல தோலும் கீழே டயரும். அப்ப அது என்னைக்கு தேய? ஆமா வரணன் தீட்டி தச்சிருப்பாங்க. அதனால பாருங்க அந்த காலத்துல உள்ளவங்களாம் காணி காட்சியாகவே வாழ்ந்து வந்திருக்கிறார்கள். இந்த வாழ பகடை மன்னனும் வள்ளி பகடச்சியாலும் தன் தொழிலை பார்ப்பதற்காக வேண்டி தோல் நரம்பு ஊசி வாங்கி வந்த அரமனையிலே வைத்து விட்டு ஆவரம் வட்ட வெட்ட 2 பேரும் ஆவரங்காட்டுக்கு வருகிறார்கள். கூடு எடுத்து கையில அருவாளை தூக்கி வள்ளி ஒரு பக்கமா வெட்டுவா, வாழ பகடை மண்ணை ஒரு பக்கமா வெட்டுமா. ஏ வள்ளி, நீ பட்டையை வெட்டி முடிச்சுட்டேன்னா என்ன சத்தம் கொடுத்துரு, வள்ளின்னு கூப்பிட்டுரு. நான் வெட்டி முடிச்சிட்டோம்னா உங்களை கூப்பிடுறேன், ஏங்கன்னு கூப்பிட்டுறதேன். ஆமா ஏங்க ரானா வந்துடணும்னே அப்படின்னு இவ 2 பேரும் ஒருவருக்கு ஒருவர் பேசிட்டு ஆவரங்காட்டுக்குள்ள வராங்க. அவ ஒரு புறமா பட்டை வெட்டுறா, பகடை ஒரு புறமா பட்டை வெட்டுறோம். அங்க இங்கம்மா பட்டையை வெட்டும் போது ஆலமரத்திலே இருந்த 5 தலை சென்னாகமானது அந்த வள்ளி பகடச்சியால கண்ணால பார்த்துச்சு. ஆகா இது ஆண் குழந்தையா இருந்தாலும் கூட அந்திய கால வரைக்கும் வளர்ந்து விவரம் தெரிஞ்சா எங்கேயாவது போய் வளர்ந்துக்கிடும். பொட்ட பிள்ளைய ஒரு குறிப்பிட்ட காலம் வந்தா அவ பெரிய பிள்ளையா வருவா. அவளை இந்த காட்டுக்குள்ள வளர்க்க முடியுமா? அதனால இந்த வள்ளி பகடச்சிட்டு இந்த 2 குழந்தையும் ஒப்படைக்க வேணும் என்று 5 தலை சென்னாகமானது எப்படி குழந்தைகளை அசட்டு சத்தம் போட வைக்கிறதானா? சாமி 5 தலை சென்னாகும், 5 தலை சென்னாகும் அழகு 2 குழந்தை மேல் வாழை சுழட்டிடுமா, வாழை வலது தொடை மீது அடித்திடுமா, வாழை எங்கேதான் சுழட்டி நாகம் அது அடைக்கும் போது அழகு 2 குழந்தைகளும் குவா குவா என்று குவா நல்ல குழந்தை குரலோச போடுடுமா, அங்க குரலோச போட்டுடுமா. வாழை சுழட்டி வலது தொடையில 2 பிள்ளைய மேலே சட்டேர்னு ஒரு அடி. குவா குவா குவான்னு குரல் கொடுத்தது. வள்ளி பகடச்சி புள்ள இல்லாதவ பாத்தீங்களா? பட்டையை வெட்டிக்கிட்டு நிக்கவளுக்கு காதுல குவா என்ற சத்தம் கேட்டதுதான். கூட ஒரு பக்கம் அருவா ஒரு பக்கம் கொண்ட கணவனை மறந்தா ஓடி வாரா ஆவரங்காட்டுக்குள்ள.
வள்ளி ஓடி வந்தா கரையாமுற்று அடிவாரத்துல கை குழந்தை ரெண்டையும் பார்த்தா. பிள்ளை என்ன ஓவிட்டு பிள்ளையா விட்டு பிள்ளைய மாதிரியா இருக்கு. இந்திர சந்திர உதயம் போல திகழ்கின்றது. எப்படி இருக்கிறது? இந்திர சந்திர உதயம் போல திகழ்கின்றது. ஆமா, இந்திர சந்திரன் உதயம் போல இரண்டு குழந்தைகளும் திகழ்கின்றது. ஆமா, சூரிய ஒளியா இருக்கிறது. அவ பெண்ணே காணா பெண்ணழகி பெண்ணழகி பேடை கொண்டால் மகிழழகி மயிலழகி அழகு கண்ட வள்ளியாவா வள்ளியவா அள்ளி மாவள் அரவணைத்தா ஆனந்தம்மா முத்தோ தூக்கி மாவா கையிலெடுத்தா வள்ளி கையிலெடுத்தா தோளோடு தோழனைத்தா வள்ளி தோழனைத்தா 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 அவ கணவனத்தான் அழைக்காமல் கை குழந்தை ரெண்ட தூக்கி கொண்டு அவரும் காடை வென்று அந்த ஆலடையோர் யார்மாபுரம் ஆலடையும் ஆல வச்சேன் கோட்டைக்கு வருவாளா வருவாளா ஆல வச்சேன் கோட்டைக்கு வருவாளா அவளோ அள்ளி வந்த குழந்தையத்தான் வள்ளி என்ற பகடச்சி மாவு கொடி களைவான் உப்புல அறுப்பா குளிக்க வைத்தா குழந்தரன் பொட்டு மிட்டு மையெழுதி சேனையத போட்டு வாழாம் செல்ல மக்கள் ரெண்டு பேருக்கும் மரகத தொட்டில மங்கையான வள்ளியாவா தொட்டில தான் போடுவாளாம் போடுவாளா அந்த குழந்தைகளை போடுதானே பொட்டில படைவாளா கொப்புளரத்தா கொடிகளைந்தா குலைக்க வைத்தா புருவத்திலே மைத்திட்டு கண்ணத்திலே கண் திருஷ்டி போட்டு வச்சு அரமனையில ரெண்டு பிள்ளைகளுக்கு ரெண்டு தொட்டில் போட்டா. தொட்டிலை போட்டு தன்னுடைய குழந்தைகளை தொட்டிலுக்குள்ளே போட்டு ரெண்டு கயிற்று ரெண்டு தொட்டிலையும் பிடித்து அப்படியே ரோராட்ட ஆரம்பித்தாள். வள்ளி குழந்தைகளை தாராட்டுகிற போது வாழ பகடை மண்ணே பட்டையை வெட்டி முடிச்சிட்டு ஏ வள்ளி வள்ளி வள்ளினா வள்ளி நின்னா தானே வருவா. வள்ளினா வள்ளி வரவில்லை. பார்த்தா ஆங்காரோ கோவம். பட்டையை வெட்டி முடிச்சிட்டு எப்பவும் நாமளை கூப்பிடுவாள, இன்னைக்கு என்ன ஆவி அரவத்தை கூட காங்கல, நம்ம கூப்பிடுதான் என்னன்னு கேட்க மாட்டேக்காள, எங்க போயிருப்பாவா அப்படின்னு இவன் ஆங்கார கோபம் கொண்டு அந்த ஆவரம் காட்டுக்குள்ள ஒரு சரியான விளாறு ஆவரம் விளாறு எறும்பு எடுத்தேன் பின்னிருவேன் அப்படின்னு மாறி சரியாவில் ஒரு வேற வெட்டிக்கிட்டான். பொண்டாட்டி மேல உள்ள கோபத்துல ஓடியாராம் ஓட்டமும் பெருநடையுமா. ஆளுடையூர் யாருமாபுரம் அலுவச்சனர் ஒரு கோட்டைக்கு வாரான். இவ பிள்ளைகளை ரோராட்டி கொண்டிருக்கிறாள். ரோராட்டுங்க பாப்போம் ரெண்டு பேரும். தாராட்டுகிற சத்தத்தை கேட்ட வாழ பகடை மண்ணு அரமனைகளை ஓடியாந்தா. என்ன புள்ள இல்லாத வீட்டுல புள்ள ரோராட்டு சத்தம் கேட்க என்ன காரணம்? இவளுக்கு ஒருவேளை புள்ள பைத்தியம் பிடிச்சிருக்குமோ அப்படின்னு ஓடி வந்தாமல ரெண்டு பிள்ளையும் ரெண்டு தொட்டிலையும் போட்டு ஆட்டிக்கிட்டு இருக்கா. ஏண்டி ஏ வள்ளி
பட்டையை வெட்டி முடிச்சுட்டு வள்ளி வள்ளினே என்னன்னு கேட்கல, என்னைய கூப்பிடாம வந்துட்டேன்னு உன் மேல நான் கோபத்துல ஒரு சரியான விரலாறுல வெட்டிட்டு வரேன் உன்னைய அடிக்கிறதுக்கு. நீ பிள்ளையும் கைமானிக்கே தாராட்டு சத்தத்தை கேட்ட உடனே கம்ப தூர போட்டு வந்துட்டேன் அப்படின்னு பிள்ளைய தொட்டில உத்தி நீக்கி பார்க்க வாழ பகடை மண்ணே கோடி சூரிய ஒளி பிரகாசம் மாதிரி 2 பேரும் 2 தொட்டிலையும் படுத்திருக்காளு. இது எங்கம்மா அடுத்த சாமி சத்தம் போட்டு சொல்லாதீங்க. பட்டையை வெட்டிக்கிட்டு இருந்தேன், குழந்தை 2 கார்னு குவா குவான்னு அழுதுச்சு. காட்டுக்குள்ள சுத்தி வந்து பார்த்தேன் 2 மாங்கனியா படுத்திருந்துச்சு. இந்த பிள்ளைய ஆண்டவன் தந்தார் என்று அள்ளி அரவணைச்சு பிள்ளைய கண்ட உடனே புருஷனை உங்களை மறந்துட்டு நான் ஓடியாந்துட்டேன். 2 பிள்ளைகளுக்கு மாவு கொடி கலந்து பிறந்த கோலத்தோட படுத்திருந்துச்சு. ஆடை அணிகலம் போட்டு பொட்டு வச்சு சேனை போட்டு தொட்டிலுக்குள்ள போட்டு தாராட்டிக்கிட்டு இருக்கேன், நீங்களும் வாரியாண்ணா. அப்ப சொன்னான் பகடை, புள்ள இல்லாத எனக்கு புள்ள கிடைச்சிருக்கு பாத்தியா? ஏ வள்ளி, எங்க அப்பா வேறத்தான் அந்த பிள்ளைகளுக்கு விட போறாமுங்க. ஏன் தொட்டக்கூடாது? அப்ப வள்ளி சொன்னாங்க இருங்க, நாமளா தூக்கிட்டு ஓடியாந்துருக்க, எங்க அப்பன் பேரதான் விடணுமுங்க. இவ 2 பேரும் சண்டை போட்டுக்கிட்டு இருக்க. மூக்க என்ன சொன்னா? சண்டை ஓடுதியா? கிடைச்சது 2 பிள்ளை. அதுல உங்க அப்பா பேரு ஒரு பிள்ளைக்கு விடு, ஒரு பிள்ளைக்கு உங்க அப்பா உங்க 2 பேரும் சண்டை போடாதாங்க. உங்க அப்பா பேர் ஒரு பிள்ளைக்கு, அவ அப்பா பேர் ஒரு பிள்ளைக்கு. உங்களுக்கு கிடைச்சது 2 பிள்ளை கிடைச்சிருக்கிறார். உடனே ஆட்டம் என்று சம்மதித்து வாழ பகடை மன்னனும் வள்ளி பகடச்சியாலும் சொந்த வந்த இனத்தார் சொக்காரர் சுவக்காரர் எல்லாம் கூடியிருக்க 2 மக்களுக்கும் எப்படி பேர் கொடுக்கிறார்கள்? ஆனா எப்படி பேர் கொடுக்கின்றார்? அவனோட வாழப்பகடையோட அப்பன் பேரு பொம்மனம்பகடை, பொம்மனன் பகடை. வள்ளி பகடச்சியாளுடைய அப்பன் பேரு திம்மனம்பகடை, திம்மனன் பகடை. இவ 2 பேரும் பூமியில எடுத்ததுனால ஆமா எப்படி 2 பிள்ளைக்கும் பேர் கொடுக்கிறார்கள்? ஆனா எப்படி எப்படி பூமியிலே எடுத்ததாலே பூமியிலே எடுத்ததால பொம்மி திம்மி என்று சொல்லி புகழுடனே பேர் கொடுத்தார். பேர் கொடுத்த பொம்மக்கால திம்மக்காதுரு மகளை தாயாரான வள்ளியாவா திம்மக்கால திம்மக்கால அந்த திம்மக்கா புகழுடனே வளர்த்துவாரா, புகழுடனே வளர்த்துவாரா. அந்த திம்மக்காலை தள்ளி தள்ளி நின்று பாட்டு எப்படி கேட்கும்? அவளை ஊட்டி நல்ல வளப்பா உடம்பு எல்லாம் நெய்யோரு யாத்தி மக்களை வளப்பா ரேகோமெல்லாம் நெய்யோ கண்ணை பார்ப்பதும் கட்டி மக்களை வளர்த்து வள்ளி காற்பது போல் மக்களை வளர்த்து ஐயனை வளர்த்து வரும் நாளையில உம்மக்காலம் தும்மக்காலம் ஒரு வயதான் 2 வயதான் முந்து விளையாடுவாளாம். 3வது வயதிலே முடிகிறகி காது குத்தி பொம்முக்கால் குந்தும்மக்கால் முட்டை போட்டு காது குத்தி காது குத்தி கிடக்கும் கைகளுக்கும் காப்பு போட்ட 4 வயதாச்சு பொம்மக்காலும் தும்மக்காலும் நடந்தோடும் பிள்ளையான 5
5 வயதிலே 5 வயதிலே அறிவு வளரும் குழந்தையானா அறிவு வளரும் குழந்தையானா உம்மக்காலுக்கும் தும்மக்காலுக்கும் வயதா 5 வயதாச்சு அறிவளரும் குழந்தையாகவே இருக்கிறார்கள். 2 பேரும் இருக்கின்றார்கள். வாழ பகடை மன்னனும் வள்ளி பகடச்சியாலும் என்ன நினைக்கின்றார் மனதில்? தன்னுடைய குழந்தைகளையே அறிவு கலைகள் எல்லாம் ஊட்ட வேண்டும், கற்க செய்ய வேண்டும், கற்றுக் கொடுக்க வேண்டும் என்று பீக்கங்கா வளர்த்தியான். 13 வயசுல அவ பெரிய பிள்ளையாயிருவா. அன்னைக்கே அவ பெரிய மனுஷி. சொல்லும் போதே சொல்லுவாங்க இல்லையா, என் பிள்ளை பெரிய பிள்ளையா வந்திருக்கா, பெரிய மனுஷி ஆயிருக்காம்பாங்க. அத மாதிரி பொம்மக்காலும் தும்மக்காலும் ஆயவள கலைகள் அத்தனையும் அவ பள்ளி பாடங்களை படித்து முடிக்க 18 வயதிற்குள் எல்லா கலைகளுமே படித்தார்கள். 16 வயதிற்குள் பல கலைகள் எல்லாம் படித்த போது 16ஆம் பிராயத்திலே பொம்மக்காலும் தும்மக்காலும் எப்படி இருக்கிறார்கள்? ஆனா அவளோ பூத்துட்டாளே, நிறைந்துட்டாளே. பொம்மக்காலும் தும்மக்கால் புத்துவாதி பெண்ணா தாமர பூ பூத்ததும் தலைமகளும் பூத்த ராதா பூ பூத்தது ரோகிணியா பூத்தரு கடகாமரம் கண்ணி 2 பூத்தரு மல்லிகை பூ பூத்தது போல் பூத்தது மங்கை 2 பேரும் பூத்திருக்கா. சாமி புஷ்ப மலர் பூத்தது போல் பொம்மிதிமி பூத்திருக்கா, பூத்திருக்கா நிறைந்திருக்கா. புஷ்பவதி பெண்ணான ஆளான செய்தி கேட்ட அப்பனானே பகடையவன் பகடையவன் அவன் அன்புடனே ஏது செய்வார். காதுல கேட்டதான் பகடைக்கு சந்தோஷம் ஒரு பக்கம், கவலை ஒரு பக்கம். பொட்ட பிள்ளைகளா இருந்தா வயசுக்கு வந்துட்டாலே அத கண்ணும் கருத்துமா ரொம்ப பாதுகாப்பா பார்த்து வளர்க்கணும். அவளை கரை சேர்க்கிறது வரைக்கு அந்த பிள்ளைகளை ரொம்ப கண்ணும் கருத்துமா வளர்க்கணும். அதனால பிள்ளைய ஆளாயிருச்சுனுங்கிற காதுல நேச கேட்டாரு பகடை மண்ணே. மனசுக்குள்ள அவருக்கு ரொம்ப வருத்தம் ஒரு பக்கம் இருந்தாலும் நான் இனத்தார் சனத்தாரெல்லாம் வரவழைச்சு தான் மக்கள் 2 பேருக்கும் தலைக்கு தண்ணீர் ஊற்று விழா வைக்கிறார். தலைக்கு தண்ணியை ஊற்றி பிள்ளைகளுக்கு சுருக்கமா ஒரு 16வது நாளையில சடங்கு முறை சாஸ்திரத்தை கழித்து வாழ பகடை மண்ணை சிங்கம்பட்டி சமீந்தாருடைய ஆட்சியிலே 1000 பசு நிலையங்கள் பசுக்கடை விலையிலே காத்து வருகிறார். இந்த பிள்ளைகளுக்கு 10 வயசுக்கு மேல என்னைக்கு அறிமுகம் தெரிஞ்சதோ அறிமுகம் தெரிஞ்ச நாள் முதலாக அப்பாவுக்கு சாப்பாடு கொண்டுட்டு போறது வழக்கம். பழக்க வழக்கங்கள் உண்டு. இதுக்கு முன்னாலே நம்ம பிள்ளைங்க 2 சின்ன பிள்ளைகளா இருந்தது. இந்த காட்டு வழியா ஒத்த வழியா வந்துச்சு நமக்கு சோறு கொண்டுகிட்டு. இனி நம்ம பிள்ளைங்க 2 பெரிய பிள்ளைகளா இருக்கு. சரி, இது இன்னைக்கு ஒத்த வழி வந்ததானா என்ன ஆகும்? காட்டுக்குள்ள ஆடவர்கள் கண்டானா நம்ம பிள்ளைகளுடைய அழகு கண்டா விடுவாங்களா? ஏதாவது ஒரு ஆபத்து வந்து சேரும். அதனால என்ன அம்மா பொம்மக்கா தும்மக்கா என்ன
இதுவரைக்கும் உங்க அப்பா பசுக்கடை விலைக்கு பசுக்கடை காவலுக்கு போனேனானா ஆமா நீங்க 2 பேரும் சாதங்கறி சமைத்து கொண்டு வருவீங்க. சரி இனிமேல் ஒத்தையடி வழியாக நீங்க வர வேண்டாம் அம்மா ஆமா அப்படின்னு பொம்மக்கால் இடத்திலே சொல்லி ஆமா பகடை மண்ணே கச்சை வருந்து கட்டி கருங்கச்சை சுங்கலிட்டு காய்ச்சி நாய் பூச்சி நாய் கையிலே பிடித்து பசுக்கடை விலைக்கு காவலுக்கு வருவதற்காக வேண்டி பகடை மன்னன் தயாராக இருக்கிறார். அப்ப சொன்னா பொம்மக்கா, எப்பா எங்களை என்ன பொட்ட புள்ளன்னு நினைச்சீங்களா? உங்களுக்குத்தான் நாங்க பொட்ட பிள்ளை மாதிரி இருக்கிறோம். நாங்க தான்ப்பா உங்களுக்கு ஆம்பளைக்கு ஆம்பளை பிள்ளை, பொட்ட பிள்ளைக்கு பொட்ட பிள்ளை. அந்த கவலை உங்களுக்கு வேண்டாம், நீங்க பயப்படாதாங்க. எங்க அப்பாவுக்கு எப்போதும் கொண்டு வந்தது மாதிரி நாங்க 2 பேரும் திடனா உங்களுக்கு சாப்பாடு பொங்கி கொண்டுகிட்டு வாரோம் என்ற அக்காளும் தங்கையரும் அப்பாவை வழி அனுப்பி வைத்து விட்டார்கள். வாழை பகடமண்ணை காய்ச்சினாய் பூச்சினாய் பிடித்து கச்சை வருந்தி கட்டி கருங்கம்பளி தோளில் போட்டு ஆளேடு வேறு யாருமாபுரம் அளவச்ச நல்லூர் கோட்டையை விட்டு பசுக்கடை விலைக்கு காவலுக்கு வருகிறோம் பகடை. அந்த வாழை பகட காவலுக்கு வந்த போது அக்காளும் தங்கையருமாக என்ன செய்கின்றார்? அப்பாவுக்கு எப்படி சோறு கறி சமைக்கிறாளானா எப்படி சமைக்கின்றார்கள்? பும்மக்காலும் தும்மக்காலும் உம்மக்காலும் தும்மக்காலும் கொடியரிசி சாதம் வங்கி முட்டை கோழி கறி சமைத்தார். மாட்டுக்கறி உப்பு கண்டோம் நடுவு மெல்ல சுட்டு வைத்தான். 6 மீன குழம்பு வைத்தான். 1000 மீன குழம்பு வைத்தான். கெண்டைய பொரிப்பாளா 7 மீன குழம்பு வைத்தான். ஊமச்சிய பொரிப்பாளா உழுவையத்தா வறுப்பாளா நண்டை அடிச்சு ரசமே வச்சா ரசமே வைத்தா நலமுடனே சேகரித்தா. உம்மக்கா நலமுடனே சேகரித்தா. அப்பாவுக்கு நலமுடனே சேகரித்தா. சோறு கேறி தான் சமைத்து அந்த வாழப்பகடைக்குத்தான் உம்மக்காலும் தும்மக்காலும் உப்பில சாராயமா சாராய குடுவையிலே திண்ணங்கள்லாம் குடுவையிலே திண்ணங்கள்லாம் சாராயமா குடுவையிலே திண்ணங்கள்லாம் அவளை எட்டி வழின உம்மக்காலும் திம்ம செட்டி மேடு தனைக அக்காலும் தங்கையரும் அன்பால ஒன்று கூடி வெட்டியில சாதம் கொண்டு சட்டியில கறிக்குளம் கையிலே சாராயோ வெயிலே தண்ணங்கள் அத்தனை எடுத்துக்கொண்டு அக்காலும் தங்கையரும் அன்புடனே நடந்து வாரா. அத்தனை எடுத்துக்கொண்டு அன்புடனே நடந்து வாரா. பெட்டியில சோறு சட்டியில கறி குழம்பு வகை வகையா வச்சிருக்காளவோ. மாட்டுக்கறி உப்பு கண்டம் மடுவை சுட்டிருக்கா. மடுவை சுட்டா எப்படி இருக்குமுங்க? மாவா இருக்கும். 6 மீன் குழம்பு 1000 மீன் வறுவல்
கெண்டை மீன் குழம்பு, கெளுரு மீன் வறுவல், ஊமச்சிய வறுத்திருக்கா, உளுவைய பொரிச்சிருக்கா, நண்டை இடிச்சு செமிக்க ரசம் வச்சிருக்கா, நண்டை இடிச்சு ரசம், குப்பையில சாராயம், குடுவையில தென்னங்கல், அத்தனையும் சேகரித்து இரவோட இரவாக பொம்மக்காலம் தும்மக்காலம் தயார் பண்ணி 8 வழி நடந்து செட்டிமேடு தரை கடந்து 2 பேரும் வருகிற பொழுது தும்மக்கா சொன்னா, அக்கா பொம்மக்கால் இடத்திலே, அக்கா நேற்று இரவிலே நம்ம அரமனையிலே நாமல் படுத்திருக்கின்ற பொழுது அசந்து உறங்குற நேரம் என் கண்ணில காணாத கனவெல்லாம் தெரிந்ததக்கா. சொல்லு. அதிகாலையில என்ன கனவு கண்ட அம்மா? ஏ திம்மக்கா, நீ கண்ட கனவை என்கிட்ட சொல்லு, நான் கண்ட கனவை வாங்கிட்ட சொல்றம்மா. பகல்ல கண்ட கனவு பழிக்கும்டா. பாரு, பகலையில கனவு கண்டு பாரு, அந்த கனவு கண்டிப்பா நடக்கும். இரவுல கண்ட கனவு தான் அது ஞாபக கனவு. அப்படியா? உனக்கு அப்படி பழிச்சிருக்கு, பரவாயில்ல. காலையில கண்டவு கட்டாயமா பழிக்கும்னு சொல்லுவாங்க. இரவிலே அசந்து உறங்குற போது இருவேருடைய கண்ணிலையும் காணாத கனவுகள் எல்லாம் தெரிந்ததம்மா அப்படின்னு ஒருத்திக்கு ஒருத்தி பேசி சொல்லிடி. திம்மக்கா, நீ கண்ட கனவை என்கிட்ட சொல்லு, நான் கண்ட கனவை வாங்கிட்ட சொல்லுதம்னா. உடனே திம்மக்கா பொம்மக்காலிடம் என்ன சொல்லுகிறாளானா, ஆலமரமும் கண்டே அத்த மகன் அத்தனை கண்டே, அத்த மகன் அத்தனை கண்டே, அத்த மகன் மச்சானோடு பொம்மக்கா ஏ அக்கக்கா ஆடி விளையாட கண்டேன் திம்மக்கா, ஆடி விளையாட கண்டேன் திம்மக்கா. நம்ம அத்த மகன் அத்தனை கண்டேன் ஏ அக்கக்கா ஆடி விளையாட கண்டேன். நான் பின்ன மர சோலைய கண்டேன், பிச்சு யாரும் கண்டெடுத்தேன், பிச்சு யாரும் கண்டெடுத்தேன், பிச்சு யாரும் எடுத்ததினால் பொம்மக்கா ஏ அக்கக்கா பின்னால வரவே கண்டேன் மணவாளே, பின்னால வரவே கண்டேன் மணவாள. நான் பிச்சு யாரோ கண்டு எடுத்தேன், நம்ம பின்னால வரவே கண்டே மணவாளே. நான் மாமரமும் கண்டே, மாமமாகே மச்சன கண்டே, நம்ம மாமமாகே மச்சன கண்டே, மாமமாகே மச்சானோடு அக்கக்கா மருகி விளையாட கண்டேன் திம்மக்கா, மருகி விளையாட கண்டேன் அக்கக்கா. நம்ம மாமாமாக மச்சான கண்டேன் மச்சானோடு அக்கக்கா மருகி விளையாட கண்டேன் திம்மக்கா, மருகி விளையாட கண்டேன் திம்மக்கா. அக்கா வாழ மரமும் கண்டேன், வளவில் மச்சா வரவே கண்டேன்,
வளவில் மச்சான் வரவே கண்டேன் வளவில் கண்ட மச்சானோடு மருகி விளையாட கண்டேன் திம்மக்கா மருகி விளையாட கண்டேன் மாமமாய மச்சான கண்டேன் நம்மளோட மருகி விளையாட கண்டு அக்கா தாமிரவரி நதிய கண்டேன் தண்ணி கோதி குடிக்க கண்டேன் நான் தண்ணி கோதி குடிக்க கண்டேன் தண்ணி கோதி குடிக்கும் போது பொம்மக்கா அக்கா கூடி விளையாட கண்டேன் திம்மக்கா கூடி விளையாட கண்டேன் திம்மக்கா நான் தண்ணி கோதி குடிக்க கண்டேன் நம்மள தாலி போட கனவு கண்டேன் திம்மக்கா தாமிரவர்ணி நதி கரையை கண்டேன் தண்ணி கோதி குடிக்க கண்டேன் தண்ணி கோதி குடிக்கும் நேரம் நம்ம ரெண்டு பேரையுமே தாலி போட கனவு கண்டோம்னா அப்பந்தான் சொன்னா பொம்மக்கா அடியே திம்மக்கா வாழ மரமும் கண்டேன் வளவில் மச்சான் வரவே கண்டேன் வளவில் கண்ட மச்சானோடு நம்ம ரெண்டு பேர்கிட்டையும் வம்பு பேச கனவு கண்டேன் ஆலம் மரமும் கண்டேன் அத்த மகன் அத்தானை கண்டேன் அத்த மகன் அத்தானோடு நம்ம ரெண்டு பேரும் ஆடி விளையாட கனவு கண்டோம்னா இவ கண்ட கனவை அவட்ட சொல்ல அவ கண்ட கனவை இவட்ட சொல்ல ரெண்டு பேரும் மாறி மாறி பேசி வழி நடந்து வருகிற போது திம்மக்கா சொன்னா அக்கா பொம்மக்கா நாம ரெண்டு பேரும் ஆலடுவேர் ஏறுமாபுரத்தை அளவற்றநல்லூர் கோட்டை விட்டு காட்டு ஒத்தவழி பாதையாக நடந்து வருகிறோம் அல்லவா எனக்கு தண்ணீர் தாபம் அதிகமாக இருக்கிறதாக்கா தாகம் ரொம்ப இருக்குண்ணா அம்மா திம்மக்கா ஆற்றில் தண்ணீர் குடித்தா ஐர செத்து முதக்கும் குளத்திலே தண்ணீர் குடித்தா கொக்கு செத்து மிதக்கும் கிணத்திலே தண்ணீர் குடித்தமானா கெண்ட செத்து மிதக்கும் அதனால ஊருக்கு மேற்க உற்றதளம் பாவநாசம் இருக்கு பாவநாசத்திற்கு போனோமானா அரசடி படித்துறையிலே சட்டிக்கறி பொட்டி சாதம் இறக்கி வைத்து கைகால் அலம்பி வேண்டிய அளவுக்கு நாம தண்ணி குடிக்கலாண்டி அப்படின்னு பொம்மக்கா திம்மக்காலிடம் சொல்லி இரண்டு பேருமே இருக்கும் பொழுது பசுக்கடை விலைக்கு இரண்டு பேர் வருவதற்காக வேண்டி பலி துளைவதற்காக ஏலோ ஓல பாட்டு பாடிக்கொண்டு பொம்மக்காலும் தும்மக்காலும் எப்படி வருகிறார்கள் ஆனா மண்ணை நம்பியேலேலோ மரம் இருக்க மரத்தை நம்பியேலேலோ கிளை இருக்க கிளைய நம்பியேலேலோ இலை இருக்க இளைய நம்பியேலேலும் பூ இருக்க பூவ நம்பியேலேலோ பிஞ்சு இருக்க பிஞ்ச நம்பியேலேலோ காய் இருக்க பிஞ்ச நம்பியேலேலோ காய் இருக்க பிஞ்சிருக்க
காய நம்பிய லேல கனி இருக்க கனி இருக்க கனிய நம்பிய லேல கிளி இருக்க அந்த கனிய நம்பிய லேல கிளி இருக்க கனி இருக்க கனி இருக்க ஓடையில ஓடையில ஓடையிலேயே லேலம் கல்பிறைக்கு கல்பிறைக்கு ஒழுகொழுகையே லேலோ பாலம் கட்டி பாலத்தில பாலத்தில பாலத்திலேயே லேலோ நம்ம மச்சான் நம்ம மச்சான் பாலு போல ஏலேலோ நிலவடிக்க பாலு போல ஏலேலோ நிலவடிக்க நம்ம மச்சான் நம்ம மச்சான் சிவத்த மச்சான் சிவத்த மச்சான் சிவத்த மச்சான் ஏலேல கூட வந்தா கூட வந்தா உம குளக்கு ஏலேல பூந்தாரே கருத்த மச்சான் ஏன் நான் கருத்த மச்சான் ஆவாதோ எங்க கருத்த மச்சான் கருத்த மச்சான் ஏலேல கூட வந்தா கூட வந்தா உம குளக்கு ஏலேலோ பூந்தாரே உம குளக்கு ஏலேலோ பூந்தாரே கூட வந்தா கூட வந்தா என்று பொம்மக்காலும் தும்மக்காலும் ஏலோல பாட்டு பாடி வெட்டி சோர் சட்டிக்காரி இருவேரும் சுமந்து கொண்டு சுக்குனாரி விலை கடந்து அடிவாரம் தன்னை விட்டு பசுக்கடை விளையதற்கு பைங்கிளியால் தான் நடந்து பாவநாச படித்துறைக்கு பாவநாச துறைக்கு அவர் ரெண்டு பேரும் வருவாரா பாவநாசம் பரிதுரைக்கு ரெண்டு பேரும் வருவார்களா பாவநாச படித்துறையிலே ரெண்டு பேரும் தண்ணீர் அருந்தி போவோம் என்று வெட்டி சாதம் சட்டி கறி இறக்கி வைத்து விட்டு அந்த படித்துறையிலே இறங்கி கை கால் அலம்பி முகம் கழுகிறாள். முகம் கழுவி தண்ணீர் அள்ளி குடிக்கும் போது பொம்மக்கா தும்மக்காளுடைய தலை ரோமம் அந்த தண்ணீரிலே விழுந்து அங்கேதான் ஆறிலையை முத்துப்பட்டன் ஆற்றும் மடலிலே அரணாருடைய லிங்கம் பிடித்து அரணார் பூசை செய்து வருகிறார். சேத்து மணல் குவித்து சிவனார் லிங்கம் பிடித்து ஆரியை முத்துப்பட்டன் சிவபூசை நடத்தி வருகிறார். அவர் பட்டனும் பூசை செய்ய பாவை இரண்டு பெண்களும் படித்துறையிலே இறங்கி நிற்க இவ தண்ணீர் அள்ளி குடிக்கும் பொழுது அவ தலை ரோமமானது தண்ணீரிலே விழுந்து பட்டன் பூசை செய்கிறான். பட்டனுடைய வலது கால் பெருவிரலே போய் இந்த ரோமமானது அலை அடைத்து சுத்துகிறது. அந்த தலைமுடி ரோமம் சுத்தும் பொழுது பட்டன் தபத்தில் இருக்கிறவனுக்கு தெரிகிறது. ஆகா, நாமளோ கண்கள் மூடி கடவுளை தியாகம் பண்ணி கொண்டிருக்கிறோம். நம்ம காலை பெருவிரல சிக்கின்னு பிடிக்க யாரா இருக்கும், என்னதான் இருக்கும்னு கண்ணை முழித்து பார்த்தார். பெருவிரல ரோமம் சுத்தி இருக்கு. உடனே அந்த ரோமத்தை எடுத்து ஆறிலையே முத்துப்பட்டன் தலையை அவிழ்த்து பார்த்தார். ஒரு பாகமும் போக ஒரு முழம் மிச்சம் இருக்கு. இவ தலை ரோமம் இப்ப ஏற்பட்ட அழகாக ரொம்பதானா
அவ சரீரம் எப்பேற்பட்ட அழகாக இருக்கும். உடனே ஆரியப்பட்டை மனதிலேயே நினைத்து பூசை வேண்டாம் புகழு வேண்டாம் அப்படின்னு கண்ணை முடிச்சு இப்படி பார்த்தாமல அரசடி படித்தவர்கள் 2 பேரும் பச்சை கிளியா நிக்கா. அந்த பச்சை கிளி பாவையர்களை கண்டு ஆற்றில் செய்த லிங்கங்களை எல்லாம் அள்ளி ஆற்றங்கரையிலே விட்டு 6 பேருக்கு இளைய பட்டணம் ஆகிய 6 இளைய முத்துப்பட்டேன் ஓட்டமும் பெருநடையுமாக ஓடி வந்து தும்மக்கா தும்மக்காலை வழிமறைத்த 6 இளைய முத்துப்பட்டன் எப்படி கேட்கிறாரானா, பெண்ணே உன்னை பெற்ற தாய் தகப்பன் பேரை சொல்லு, பெண்ணே உன்னை பெற்ற தாய் தகப்பன் பேரை சொல்லு, பேதம்மையாகுதே சற்றியம் முன்னால், பேதம்மையாகுதே சற்றது முன்னால் நில்லு, பின்னவாளி விட்டு ஓடணுமானாலும் கல்லு, வேறு பாரிகாசம் சொன்னால் பாரி போகும், வேறு பாரிகாசம் சொன்னால் பாரி போகும் பல்லு, அம்மா கல்லு, சொன்னால் பாரி போகும், வேறு பாரிகாசம் சொன்னால் பாரி போகும் பல்லு, அந்த ஆண்டவே அருளால உங்களை பெற்றாளே மாமி, ஆண்டவே அருளால உங்களை பெற்றாள மாமி, அல்லாமல் வேறில்லை தாகும் தானே, அல்லாமல் வேறில்லை தாகும் இந்த பூமி, எங்க மாமி தாகந்தணிந்திடும் பூமி, அம்மா பொழுது விடிந்து வெகு நேரம் ஆகுதே பொம்முக்கா, போக விடாம வழியம் அருகே, போக விடாமல் வழியம் அருகே, இவன் யாருக்கா பொம்மக்கா, நினைக்கிறாரு.
பொழுது விடிந்து வெகு நேரமும் ஆகுது, நம்மளை போக விடாம வழிய மறிக்கிறான், இவன் யாரக்கா என்ற அக்காளும் தங்கையர்களும் 2 பேரும் கலந்து பேசுகிறார்கள். ஆரியப்பட்டு பெண் மேல் உள்ள மோக தாகத்தினாலே ஓட்டமும் பெருநடையுமாக ஓடி வந்து, பெண்ணே உன்னை பெற்ற தாய் தகப்பன் பெயரை சொல்லு, வேதமையாகுதே சற்று என் முன்னாலே நீ நில்லு, பின்ன வழிவிட்டு ஓடணும் ஆனாலும் கல்லு, வேற பரிகாசம் சொன்னால் பறி போகும் உந்தன் பல்லு, ஆண்டவன் அருளாலே உங்களை பெற்றாளே என் மாமி, அல்லாமல் வேறில்லை தாகம் தணிந்திடும் இந்த பூமி. உங்களை பார்த்தாலே போதுமா, எங்களுக்கு வயிறு சாப்பிட்டது மாதிரி இருக்கு அப்படிம்பாங்க சில பேர். அதை கேள்விப்பட்டிருக்கீங்களா? சில பேர் சொல்லுவாங்க, ஐயா அம்மா உன்னைய பார்த்துட்டா போதும், எனக்கு சாப்பாடே வேண்டாம் போல் இருக்கு அப்படிம்பாங்க. அதெல்லாம் பவட்டான பேச்சுவார்த்தை. ஐயவே முறையில் அவன் மோரையில் முடிச்சா ஏற்கனவே கஞ்சி கிடையாதுடா. அவன் முகத்துல முடிச்சா கிடைக்கும், அவன் முகத்துல முடிச்சா கிடைக்கும் நினைக்க நீ. கொடுப்பான், கடையில் போய் உனக்கு வாங்கி கொடுப்பான், வந்துடும். அதனால பாருங்க, அப்படி சொல்லுவாங்க சில பேர். பவட்டான வார்த்தைகளை ரொம்ப பசப்பி பழுப்பா பேசுவாங்க இல்லையா? அத மாதிரி ஆரியப்பட்டு அவ்வளவு மேல உள்ள மோக தாகத்தினால வந்து பேசுகிறார். எங்க மாமியாங்கார ஆத்தாள, அவன் உங்களை பெத்தாளைய மாமி, அல்லாமல் வேறில்லை தாகம் தணிந்துடு இந்த பூமிங்காரு. உடனே அக்காளும் தங்கையரும் ஒன்றாக கூடியவன் யாரக்கா? இவரை பார்த்தா மேகுலத்தவார் மாதிரி தான் இருக்கு. நாமளோ சாதியிலே சக்கில பிள்ளைய, நம்ம யாரு எவருன்னு தெரியாம நம்ம மேல இவரை ஆசைப்படுறாரு என்ற அக்காளும் தங்கையரும் ஒன்றாக கூடி ஆரிய பட்டனை பார்த்து என்ன சொல்லுகிறாரானா, நீர் சாம்ப சிவநாத போல இருக்கிறீர் சுவாமி, நீர் சாம்ப சிவநாதர் போல இருக்கிறீர் சுவாமி, நாங்க சக்கிலிய பெண்ணை திண்ட போருக்கும், சக்கிலிய பெண்ணை திண்ட போருக்கும் இந்த பூமி, சக்கிலிய பெண்ணை திண்ட போருக்கும் பூமி, யாரோ இவம் பாவி நம்ம மறிக்கிறான் தும்மக்கா, யாரோ இவம் பாவி நம்ம மறிக்கிறான் தும்மக்கா, என்று இருவேரும் ஒன்றாக சேர்ந்துமே அங்கே இருவேரும் ஒன்றாக சேர்ந்தும் கூடி அக்கா தும்மக்கா இருவேரும் ஒன்றாக சேர்ந்துமே அங்கேயே கூடி அம்மா பொழுது வேடிந்து வெகு நேரமும் ஆகுதே பொம்மக்கா, நம்ம போக விடாம வாழிய மாறுகிற, போக விடாம வாழி யாருக்கா
அம்மா இந்த பீடி என்று அக்காளும் தங்கையும் கூடி அவ இந்த வீடு என்று அக்காளும் தங்கையும் கூடி அந்த இண்டஞ்செடிக்குள் நுழைந்துமே இண்டஞ்செடிக்குள் நுழைந்து ஓடி இண்டஞ்செடிக்குள் நுழைந்துமே ஓடி அக்காளும் தங்கையரு இருவேரும் ஒன்றாக சேர்ந்து கூடி இண்டஞ்செடி காடென்றும் பாராமல் நுழைந்து ஓடுகிறார்கள். பும்மக்காலும் தும்மக்காலும் நுழைந்து ஓடுகிற போது முள்ளு காடு இல்லையா, அவ மேனில உடுத்திருக்கிற சேலையெல்லாம் பிடிச்சி இழுத்து கிளிக்கி அவ ஓடி வந்த களைப்பு முகம் மஞ்சள் அழியுது, முந்தாணி சேலை கிளியுது, பூவெல்லாம் உழைந்திருக்கு, பொட்டெல்லாம் கலைந்திருக்கு. ஓடோடி 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 வருகிறார்கள் அக்காளும் தங்கையரும். அப்பா காத்திருக்கும் பசுக்கடை விலைக்கு ஓடி வாரா பொம்மக்காலும் தும்மக்காலும். பெட்டி சாதம் சட்டி கறி குப்பையில சாராயம் குடுவையில கல்லை இறக்கி வைத்த போது பார்த்தா வாழ பகடை மன்னன் மக்களை, நாம் பெத்த மக்கா, பொம்மக்கா தும்மக்கா, மாறுபடா மேனையெல்லாம் மாறுபட்டு வந்ததன்ன, நீருபடா மேனையெல்லாம் நீர் வேர்வை சுரிந்ததன்ன. என் அழகு மக்களே, உங்களை யாருமா வழிமறித்தா என்ன மோசம் செய்தாங்க? சொல்லுங்க நான் பெத்த மக்களே, சொல்லுங்க நான் வாழ பகடை மண்ணே. உடனே சொன்னா பொம்மக்காலம் தும்மக்காலம், அப்பா யாரோ எவரோ எங்களுக்கு தெரியாது, ஆளு ஆணுக்கு ஆண் அழகன் அரிச்சந்திரர் மாதிரி இருந்தாரு. இந்திரனோ சந்திரனோ தேவாதி தேவகனோ நாங்க அறியல தெரியல. அரசடி படித்துறையில பெட்டி சாத சட்டிக்கறி இறக்கி வைத்துட்டு கைகால் அலம்பி தண்ணி குடிச்சோம். அந்த அரசடி படித்துறையில இவர் தவம் இருந்திருக்காரு. ஆமா, எங்களை கண்ணை முழிச்சு பார்த்த உடனே ஓட்டமும் பெருநடையும் ஓடி வந்து, பெண்ணே உன்னை பெற்ற தாய் தகப்பன் பேரை சொல்லு, பேதமையாகதே சற்று என் முன்னால நின்னு விவரமா கேட்காம். நாங்களும் சும்மா விடல, சாம்ப சிவநாதர் போல இருக்கிறீரே சாமி, நாங்க சக்கிலிய பெண்ணை தீண்ட பொறுக்குமோ இந்த பூமின்னு கேட்டுட்டு தான் வந்திருக்கோம். இருந்தாலும் அவர் எங்களை விடுததா இல்லப்பா, எங்க பின்னலையே பின்தொடர்ந்தே வந்தாருப்பா, ஆசைப்பட்டாரப்பா, மோகம் கொண்டாரப்பா அப்படின்னு சொன்னாலும். அதை கேட்ட வாழ பகடை மண்ண உங்களை வழி மறிச்சானா? அவன் வம்பு தும்பா பேசினான். அவன் யாரா இருக்கலாம்? இந்த மாடருக்கும் போல கத்தியால அவனை வெட்டி காக்கா கழுவுக்கு இறையாக்காம விட மாட்டேன், நறுக்கி இறையா ஊட்டிருதேன் என்ற வாழ பகடை மண்ணே. காட்சி நாய் பூச்சி நாய் கையில பிடித்து பொம்மக்கா தும்மக்கால முன்னால நடக்க விட்டு மாடருக்கும் போல கத்தியோட வீர சூரனா வாரான் விவேகம்மா. வந்தாம் இல்லையா, இவன் 2 பேரை விரட்டி வந்தான். ஆரியப்பட்டான். அவ மேல உள்ள மோகத்தினால களை போட வன்னிமர நிழல் கரை ஓரமா அப்படியே வலது கைய அவ வருவாளா? அவ வர மாட்டாளா? இன்னொரு முறை பார்க்க முடியுமா பார்க்க முடியாதா என்று யோசனை